வீட்டில் நாம் செல்ல பிராணிகள்லாம் வளர்ப்போங்க. நாய் வளர்க்குறவங்க இருக்கிறாங்க, பூனைக்குட்டியை வளர்க்குறவங்க இருக்கிறாங்க, மாடு இதெல்லாம் வளர்க்குறவங்க எல்லாமே இருக்காங்கங்க. சில நேரங்களில் அதுங்கெல்லாம் திடீர்னு உடம்பு முடியாமல் போய் துர்மரணம் அடைகிறது எல்லாமே இருக்குதுங்க. அப்போல்லாம் நமக்கு மனசில் என்ன தோணும், ஏன் இப்படிலாம் நடக்குது, இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு நீங்கள் நினச்சி தேடின்னு இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வண்டியில் வேகமாக போயின்னு இருக்கும் பொழுது திடீர்னு ஏதாவது ஒரு நாய் குறுக்கிட்டு அது அடிபட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது பூனை அடிபட்டுடுச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நிறைய முறை நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. அப்போல்லாம் இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. மனசுக்குள்ளார அந்த கவலை வேறு இருக்கும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போனேன், ஒரு பூனை குறுக்க வந்தது, அதை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு இடது பக்கமாக கொஞ்சம் திருப்பி வண்டியை விட்டேன், அப்படி இருந்தும் அந்த பூனையை காப்பாற்ற முடியல, அது என்னோடய வண்டியில் அடிபட்டு இறந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சில நேரங்களில் சில சம்பவங்களை நினச்சி வருத்தப்படுவது எல்லாமே உண்டுங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. எளிமையான பரிகாரம் தாங்க. அதே மாதிரி நாம் நடந்து போகும்போது சில நேரங்களில் காகம் மண்டையில் ஒரு தட்டு தட்டிட்டு போகும், இல்லைன்னா கொத்திட்டு போகும். அப்போ உடனே மனசுக்குள்ளார ஒரு கலக்கம் வர ஆரம்பிக்கும். ஐயோ, காக்கா தட்டிட்டு போதே, அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியும் தோணும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும். நாம் எது வரைக்கும் இருப்போம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு உயிர் பயம் இருக்கும். நாம் நீண்ட காலம் இருப்போமா, வாழ்வோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயிர் பயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் சிலருக்கு இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? அதே மாதிரி சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சகுனங்கள்லாம் கெட்ட சகுனங்களாகவே இருக்கும். கனவுகளும் கெட்ட கனவுகளாகவே இருக்கும். சரியாக தூக்கம் வரல, ஆனால் அப்படியே தூங்கினாலும் ஏதாவது ஒரு கெட்ட கனவு கலைச்சிடுது தூக்கத்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருப்பாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது. அது எளிமையான பரிகாரம். சேவல் வாங்கி விடுறது தாங்க. முருகன் கோவிலில் எப்பொழுதுமே நாம் சேவல் வாங்கி விட்டோம்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குங்க. சேவலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்கிறார். அந்த சூரபத்மனுடைய உடலானது 2ஆக பிரிகிறது. அதாவது உடல் பிரிகிறது, உயிரும் பிரிகிறது. அந்த உடலானது என்னவா மாறுது? மயிலாக மாறுகிறது. அதுக்கு அடுத்தது அந்த சூரபத்மனுடைய உயிரானது சேவலாக மாறுகிறது. அப்போது அந்த சூரபத்மனுடைய வடிவாக, அந்த உயிர் வடிவாக இருக்கக்கூடியது சேவல். அப்படிப்பட்ட சேவலை நாம் உயிரோட கோவிலில், அதாவது முருகர் கோவிலுக்கு நாம் நேர்ந்து விடுறது, வேண்டிக்கிட்டு விடுறது, வாங்கி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே முருகப்பெருமானுடைய கொடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சேவலை நாம் முருகர் ஆலயங்களில் வாங்கி விடுவதன் மூலமாக சகுனங்கள் எல்லாம் சாத்தியமாகும். நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள், அதாவது திடீர் மரணங்கள், வாகன விபத்துகள், உயிர் பயம், இதிலிருந்து விடுபட்டு நாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் எல்லா வகையிலுமே நாம் முன்னேறத்துக்கு சில சகுனங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்லது நடக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக முருகன் ஆலயங்களிலே சேவல் வாங்கி விடுங்க. எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு சேரும். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.